AI தொழில்நுட்பத்தின் பலனை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். பாரிஸில் நடைபெறும் உச்ச மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. பிரான்சில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி வழக்கு. விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. வேலூர், திருச்சி, பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைய உள்ள தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கும் ஒப்புதல். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக மரப்பாலம் அமைப்பு. சிறப்பு பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 3 மணி நேரம் ஆலோசனை. தாவிகாவிற்கு 15 முதல் 20% வாக்குகள் இருப்பதாக அறிக்கை கொடுத்ததாக தகவல். ஏசி அறையில் வியூகம் போட்டு வெற்றி பெறுவோம் என்று நினைத்தால் வரும் காலங்களில் மக்களே பதில் கூறுவார்கள். விஜய் பிரசாந்த் சந்திப்பு குறித்து அண்ணாமலை விமர்சனம். அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்கார்ந்து எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா? அரசியலில் தன்னை நிரூபித்த பின்னரே விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு செய்வோம். தேமுதிக நிர்வாகி விஜய பிரபாகரன் கருத்து. பஞ்சமி நிலத்தை வாங்கிய புகாரில் ஓ பன்னீர்செல்வத்தின் பட்டாவை ரத்து செய்ய மாநில பட்டியலின் பழங்குடியின ஆணையம் உத்தரவு. பட்டா மாற்றிக் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாநில அரசுக்கு ஆணை. மாதாந்திர பூஜையாக சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. 5 நாட்கள் பூஜை நடைபெறும் நிலையில் பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய ஏற்பாடு. மகா பூர்ணிமாவையொட்டி கும்பமேளாவில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். திருவேணி சங்கமத்தில் நீராடி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டில் அரசு வாங்கும் மொத்த கடன் தொகையும் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. வரும் சனிக்கிழமைக்குள் அனைத்து பிணை கைதிகளையும் ஒப்படைக்காவிட்டால் மீண்டும் போர் தொடுக்கப்படும். ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. அகமதாபாத்தில் இன்று இங்கிலாந்துடனான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.